1 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது 2ம் நம்ம எடுத்துக்கிட்டு அம்மியில தாங்க நுணுக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு தலை பூண்டு, ஒரு 3 பூண்டு எடுத்திருக்கேன். 4 எடுத்திருக்கேன். இதோட கருவேப்பிலை 2 கொத்து. இதுதான் நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பச்சை மிளகாய் 2. அது அம்மியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஜீரகம், மிளகை ஃபஸ்ட்டு நல்லா நுணுக்கிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ பவுடர் ஆக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக தண்ணி இல்லாமல் நல்லா பவுட்ரு பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம பூண்டு, அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய், அந்த கருவேப்பிலை அதையும் சேர்த்து நச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான், நைஸாக அரைக்கக்கூடாது. எடுத்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் ஏற்கனவே. அதை நல்லா நம்ம என்ன பண்ணணும்னா கரைச்சி எடுத்துக்கணும். கரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம அரைச்ச விழுது அதோட சேர்த்துக்கலாம். இதோட வந்து நான் வந்து பச்சை மிளகாய் காரம் பத்தலைன்னா நீங்கள் வந்து பட்டை வத்தல் கூட 2 3 சேர்த்துக்கலாம். தக்காளி 2 தக்காளி நல்லா மசிச்சு சேர்க்குறேன். இதோட பட்டை வத்தல் 2, கருவேப்பிலை, மல்லி எல்லாம் போட்டு 10 15 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்து உப்பு தேவையானது போட்டு கலந்து எடுத்திங்கன்னா அட்டகாசமான பச்சை புளி ரசம் ரெடி.